விஜய் அவர்களுக்கு கரூர்ல ஒரு பிரச்சனை வந்தப்போ முதல்ல குரல் கொடுத்தது யாருங்க? திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள், தமிழிசை மேடம், ஏங்க ஹெச் ராஜா அவர்கள் கூட விஜய்க்கு நான் துணை நிக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க. மெர்சல் போது பிரச்சனையில எச் ராஜா அவர்கள் அப்போ ஜிஎஸ்டிக்காக பேசினார். அவர் கூட எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு நியாயத்துக்காக யாருமே குரல் கொடுக்காத நேரத்துல விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்த பிஜேபி தான் இன்னைக்கு அவங்களுடைய படத்தை நிறுத்தணும்னு நினைக்குமா? அப்படி நிறுத்தணும்னு நினைக்கணும்னா, அப்படி தடை பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ அதையெல்லாம் செஞ்சிருக்கலாமே. எத்தனையோ இடத்துல எத்தனையோ அல்லல்களை கொடுத்திருக்கலாமே. ஏன் விஜய் கட்சியில அவ்வளவு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க? மாநிலத்தில இருந்து மாத்துங்க, சிபிசிஐடில இருந்து மாத்தி எங்களை சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்டது யாருங்க? விஜய் கட்சி தானுங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க யாருமே இன்னைக்கு சொல்லல. அவங்க யாருமே இதுல கை காட்டல. கை காட்டுறது யாரு? காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியாவது விஜய வச்சு ஒண்ணு அந்த கட்சியிலயாவது சேரணும், இல்ல அதை காமிச்சு இங்கேயாவது ஒரு 40 சீட் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில இருக்கிறாங்க. இவங்களுடைய அரசியல் சுயநலத்துக்காக தேவையில்லாம ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யறத வன்மையா கண்டிக்கிறேன்.